ஹாய், நல்லா சூப்பரான டேஸ்டான ஒரு மீன் குழம்பு நல்லா கமன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா கரைச்சி திப்பி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கரைச்சி கைவிட்டு நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு நீங்கள் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம், சோம்பு 4 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், நான் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். கீரை 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை 4 போட்டு நல்லா வதக்கி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன். போட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அப்படின்னா தக்காளி சீக்கிரம் நல்லா வெந்து மசிஞ்சு வரும். நான் கீரை முருங்கைக்காய் போட்டிருக்கேன். முருங்கைக்காய் சேர்த்து பாருங்கள், இனிமேல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம களைச்சி வச்சுருக்கிற புளி எடுத்து அதில் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு எடுத்து மீன் போட்டு நல்லா கிண்டி மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சும்மா தலைன்னு சூப்பராக டேஸ்டான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிரும். உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீன்லாம் உடையாது. நீங்கள் கவலையே பட வேணாம், முன்னாடியே போட்டால் உடஞ்சிருமோன்னு. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.